ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்களா, இது எங்கள் வீட்டில் காய்ச்ச மிதி பாவக்காய். எனக்கு இன்றைக்கி இவ்வளோ கிடச்சிருக்கு. எங்களுக்கு இது போதும் இன்றைக்கி. அதே மாதிரி மணத்து தக்காளி, இது தன்னாலே விளைஞ்சது. இதுவுமே வந்து இன்றைக்கி வந்து தண்ணி சாறு வைக்கிறதுக்கு இது போதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பரண்டை. இதுக்கே தெரியும் இதோட மகத்துவம் என்னென்னு. எங்கள் வீட்டில் தான் விளைஞ்சது இது. இன்றைக்கி நான் இவ்வளோது பிச்சுட்டு வந்திருக்கேன். பிள்ளைங்களுக்கு சட்னி அரைச்சி கொடுத்து உடம்ப பார்த்துக்கணும் இல்லைங்களா. அதனால் குழந்தைங்க காய்கறி கீரை. தேங்க்யூ. உங்கள் வீட்லேயும் என்னென்ன விளைஞ்சிருக்கு, உங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மணத்தக்காளி கீரை இதை கடைய போகிறேன். ஏன்னா தண்ணி சாராக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க வந்து குடிச்சிட்டு கீரையை அப்படியே விட்டுருவாளுங்க. அதனால் என்னை கடைஞ்சிருவான். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காமிச்ச அந்த பாவக்காய் பார்த்திங்களா, இவ்வளோ தான் கிடச்சிது. போதும், இது போதும். இதே நான் தான் சாப்பிட்ணும், அவளுங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். சாதம் வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பாவக்காய், ஒரு பக்கம் கீரை ரெடி ஆகிட்டே இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன சமையல்னு கண்டிப்பாக பரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் மாம்பழம் கட் பண்ணேன். அது எதிர் வீட்டில் வாங்கின மாம்பழம் தான், சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது சாப்பாடு ரெடி ஆகிட்டுங்க. சாதம் தட்டில் போட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பாருங்கள், ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணத்த தக்காளி கடைசல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மணத்தக்காளி கடைசல், அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சேங்க. என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கணுமே, சாப்பிடணுமேனு. அதே மாதிரி இது செஞ்சதுக்கப்புறம் துவையல் எடுத்து வச்சாச்சுங்க. பிரண்டை துவையல். அப்புறம் அதுக்கு ஆப்டாக இருக்கிறதுக்கு மாம்பழமும் கட் பண்ணி தட்டில் வச்சாச்சுங்க. ருசியான மாம்பழம், சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஆரோக்கியமான சமையலை சாப்பிட்டு நீடூழி வாழணும் எல்லோரும். நன்றி, வணக்கம்.